தமிழ்நாடு வெல்லும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தேர்தலுக்கு முன்பே 234 தொகுதியில் ஒரு தொகுதி அவுட் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுக்கு முடிவாகி இருந்துச்சு. எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் பணத்தை வாங்கி கொண்டு வேட்பாளர் வேட்புமனு பரிசீலனை அப்போ அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். இன்று வரைக்கும் அவருடைய ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணவே இல்லை. அவருடைய வேட்புமனுவுமே நிராகரிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சு தேர்தலுக்கு முன்பே ரிசல்ட்டுக்கு முன்பே ஒரு சீட் என்பது தாவேக்காவுக்கு இப்போ அடியாக இருக்கக்கூடிய சூழலில் இப்போ மறுபடியும் இன்னொரு சீட் என்பது அடியாக போகுது. அது வேற எந்த தொகுதியும் இல்லை, சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதியான எழும்பூர் தொகுதி தான். இந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ராஜ்மோகன், இந்த ராஜ்மோகன் மீது தான் இப்போது மிக கொடூரமான வழக்குகள் பாய்ந்திருக்கு. இவரும் இவரோட சேர்ந்த அந்த கும்பனும் சேர்ந்துக்கிட்டு பண்ண அட்ராசிட்டினால இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு 8 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கக்கூடிய அளவுக்கு, தேர்தலில் வெற்றி பெற்றாலுமே அந்த வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே அறிவிக்கக்கூடிய அளவுக்கு தப்பை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் அவருடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதியான எழும்பூர் தொகுதியுடைய திமுக வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழன் பிரசன்னா அவர்கள். அரசியல் களத்தில் தமிழ் மொழிக்காகவும் தமிழனுக்காகவும் பல்வேறு போராட்டங்களில் இவருடைய குரல் முன்னணியில் இருந்திருக்கு. மக்களுக்கு மிக மிக பரிச்சயமான ஒரு நபர். பல்வேறு போராட்ட களங்களாக இருக்கட்டும், மீடியா டிபேட் ஆகட்டும், இவர் வைக்கக்கூடிய அந்த வாதம் என்பது தமிழ்நாட்டுக்கான வாதமாக மக்களால் பாராட்டப்பட்டுகிட்டே வருது. அப்படிப்பட்ட ஒரு நபர் அங்கே எழும்பூர் தொகுதியில் போட்டியிடுறார் அப்படின்னா, இவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய தாவேக்கா வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, விஜய் பெண்களுக்கான வாக்குறுதியை கொடுக்கும்போது நானே பெண்ணாக மாறி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னவர். விஜய்க்கு நிறைய கட்சிகள் ஆதரவு கொடுக்க போகிறாங்க. திமுகலேருந்து அதிமுகலேருந்தும் பல்வேறு நபர்கள் தாவேக்கால இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரப்போகிறாரா, இவரும் வரப்போகிறாரா அப்படின்னு சொல்லி ட்ரோலான ஏன் செய்தியாளர் சந்திப்பை விஜய் நடத்தலை அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் விஜய், இந்தம்மா விஜய், இவங்க விஜய் அப்படின்னு சொல்லி இப்படி தொடர்ச்சியாக பேசி மக்கள்கிட்ட ட்ரோலான அந்த நபர் தான் ராஜ்மோகன். இவரை தான் விஜய் அவர்கள் எழும்பூர் தொகுதியுடைய வேட்பாளராக தாவேக்கா சார்பில் நிறுத்தியிருக்கிறார். இப்போ இவர் மீது தான் வழக்கு என்பது பாய்ந்திருக்கு. என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க அதாவது ராஜ்மோகன், அதே போல் அந்த பகுதி செயலாளராக இருக்கக்கூடிய ஓட்டேரி நந்தா, யூடியூபராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், அவர் தாவேக்கால இப்போ தற்போது இணைஞ்சு செய்தி தொடர்பாளர் இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமா, வெளியே வந்தோமா அப்படின்னு சொல்லி இருந்தால் பரவாயில்ல. இந்த கும்பல் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, கோயிலே உட்காந்து சேனலுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யார், நம்ம ஃபெலிக்ஸோடைய ரெட் பிக்ஸ் சேனல். அந்த சேனலுக்கு கோயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பிரச்சார வீடியோவை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாலினை குறை சொல்கிறாரு, ஜெயலலிதா புகழ்ந்து பேசுகிறாரு, செங்கோட்டையனை புகழ்ந்து பேசுகிறாரு, புசியானந்த புகழ்ந்து பேசுகிறாரு, விஜயை புகழ்ந்து பேசுகிறாரு. இப்படி தற்பெருமை அடித்து அடுத்தவர்களை மட்டப்படுத்தி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் முன்பு போட்டிட்டாலும் சரி, இப்போ போட்டிட்டாலும் சரி, நீ ஓலை குடிசைக்கு வந்தியா, ஹவுசிங் போர்டெலாம் அது கிடையாது, ஸ்விம்மிங் பூல் அப்படின்ற பல்வேறு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாம் ராஜ்மோகன் என்பவர் பேசுகிறாரு. அதை ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இன்டர்வியூ பண்ணுறாரு. இப்போ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. என்ன மாறி இருக்கு அப்படின்னா, அந்த சூளை அங்காளம்மன் கோயில் செயல் அலுவலராக இருக்கக்கூடிய கங்கா தேவி, இவர் ஒரு புகாரை போய் கொடுத்துட்டார். இந்த புகாரின் அடிப்படையில் சென்னை காவல்துறை ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த அடிப்படையில் 4 பிரிவுகள்: அத்துமீறி நுழைதல், சட்டவிரோதமாக நுழைதல், ஆபாசமாக பேசுதல், மத உணர்வை புண்படுத்துதல். இந்த 4 பிரிவின் கீழே தான் இப்போ ராஜ்மோகன் மீதும் அந்த ஓட்டேரி நந்தா மீதும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீதும் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு வழக்கு, அரசியல் வாழ்க்கையை முடித்து வைக்கக்கூடிய ஒரு வழக்கு. ஏன்னா இவர் செய்த குற்றம் என்பது பிரிவு 125 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 மீறுவதாக இருக்கு. மதம், இனம், சாதி வேறுபாட்டை உருவாக்கக்கூடிய வகையில் பிரச்சாரம் பண்ணுறது, வழிபாட்டு தலங்களை பயன்படுத்தக்கூடிய சட்டம், சமய நிறுவனங்கள் தவறான பயன்பாடு சட்டம் அப்படின்ற சட்டம் 1988,
இந்த சட்டத்தை மீறி வழிபாட்டு தலங்களை அரசியல் மேடையாக பயன்படுத்துறது, அதே போல் பிரிவு 188 மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை மீறுறது, அதிகாரிகள் சொன்னதை தாண்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுதல் தொடர்பான பிரிவுகள் கீழே இவர் மீது வழக்கு என்பது தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் ஏன் 234 தொகுதியில் ஏற்கனவே ஒன்று காலி இப்போ இதுவும் காலியாக போது சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட நடவடிக்கை என்பது இந்த பிரிவுகளுக்கு எடுக்கப்படும். என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத தேர்தலுக்கு முந்தி பிந்தி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேர்தலுக்கு முன் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது தேர்தல் ஆணையம் இது குறித்து சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்பாங்க. அந்த நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டு அந்த விளக்கத்திற்கு உரிய பதிலை கொடுக்கல, இல்லை தப்பான பதிலை கொடுக்குறாங்க, இல்லை தேர்தல் ஆணையத்திற்கு இவர் கொடுத்த பதில் என்பது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா பிரச்சாரம் பண்ணுவதற்கு தடை போட்டுருவாங்க. இன்னும் தேர்தலுக்கு 10 நாள் தான் இருக்குது அப்படின்றப்போ இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு இவருக்கு தடை என்பது போட்டால் தகுதித்தமாயிரும் ராஜ்மோகனுடைய நிலைமை. அப்போ தேர்தலுக்கு முந்தி இந்த பிரச்சனையா, தேர்தலுக்கு பிந்தி தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காத்திருக்கு. தேர்தலுக்கு பிந்தி என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இவர் ஒருவேளை வெற்றி பெற்றார், தாவேக்காவுடைய சார்பாக எழும்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராஜ்மோகன் அந்த தொகுதியில் வெற்றி பெறார் அப்படின்னா, மத வழிபாட்டு தலத்தை பயன்படுத்தி இவர் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லி இவருக்கு எதிராக எதிராளி வேட்பாளர் ஒருவர் கோர்ட்டுக்கு போனார் அப்படின்னா இவருடைய வெற்றி என்பது செல்லாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா அபயா ராம் விசஸ் சிட்டி பிரசாத் வழக்கு, இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அதில் 1951 படி ஒருவர் வழிபாட்டு தலத்தை தவறாக பயன்படுத்துகிறார் அப்படின்னாவே அந்த ஒரு காரணமே போதும் அவருடைய பதவியை பறிப்பதற்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதற்கு முன்பு குஷ்பு அவர்கள் 1000 விளக்கு தொகுதியில் 2021 போட்டியிட்ட போது, பாஜக சார்பாக போட்டியிட்ட போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மசூதிக்குள்ள அத்துமீறி நுழைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு என்பது போடப்பட்டுச்சு. சண்டிகர் தேர்தலில் 2024 எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜக வேட்பாளர் கோயிலுக்குள்ளேயே போய் துண்டு பிரசவங்களை கொடுத்தார் அப்படின்ற புகாரில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டுச்சு. இப்போ அந்த வரிசையில் இணைஞ்சிருக்காரு ராஜ்மோகன். என்னங்க, குஷ்பு அவர்கள் இப்பயும் நல்லா தானே இருக்கிறாரு, அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்களா? ஒன்றுமே இல்லைல்ல. சண்டிகர் வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லையேன்னு சொல்லலாம். 2021 குஷ்பு தோத்து போயிட்டாரு. ஜெயிச்சிருந்தா அவருடைய பதவி என்பது கண்டிப்பாக பறிவு இருக்கும். அப்போ ராஜ்மோகனும் தோத்து போயிட்டா அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே தான் ஒரு சிக்கல் என்பது ராஜ்மோகனுக்கு உருவாகுது. குஷ்புவாக இருக்கட்டும், சண்டிகர் பாஜக வேட்பாளராக இருக்கட்டும், இன்ன பிற நபர்கள் அத்தனை பேராக இருக்கட்டும், என்னவா சொல்லுவாங்க அப்படின்னா, ஏங்க நான் கோயிலுக்கு வழிபட தான் போனேன், கோயில் சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேன், பள்ளிவாசலுக்கு வழிபட தான் போனேன், பள்ளிவாசலில் சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேன், சர்ச்சுக்கு வழிபட தான் போனேன், சாமியை கும்பிட்டு வெளியே வந்துட்டேன். எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இப்படி ஒரு அவதூறை பரப்புகிறாங்க, இது உண்மை கிடையாது. நான் எந்த நோக்கத்திலையும் எந்த இடத்துலையும் வழிபாட்டு தலத்தை பயன்படுத்தி அரசியல் மேடையாக அதை மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி வாய் வழியாக நிராகரித்துட்டு போயிடுவாங்க. பெருசாக ப்ரூஃப் இருக்காது, எதிர்கட்சிகள் வீடியோ எடுத்தாலும் அதை மாஃபிங் அது இதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிரலாம். வழக்கு நீண்ட காலமாக நடக்கும். ஆனால் ராஜ்மோகன் வழக்கு இதெல்லாம் டிஃபர் ஆகுது. ஏன்னா ராஜ்மோகன் தனக்குத்தானே ஆப் வச்சுக்கிட்டாரு. ஏன்னா இவங்க கட்சியாலே இவங்களுக்குள்ளேயே வீடியோ எடுத்து அந்த வீடியோ என்பது இன்னமும் யூடியூப்பில் இருக்குது. அந்த வீடியோவில் மிக தெளிவாக ராஜ்மோகன் பேசுவது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ கண்டிப்பாக ராஜ்மோகனால் இது எதிர்கட்சி சதி, எதிர்கட்சி ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்க, நான் கோயிலுக்கு வழிபட தான் போனேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எவிடன்ஸ் மிக தெளிவாக இருக்குது. காவல்துறைக்கு ஈஸியாக அதை எடுத்து கோர்ட்டில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவ இப்படி கொடுத்துட்டா வெறும் பதவி மட்டும்தான் பறிக்கப்படுமா வெற்றி பெற்றா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. என்ன சிறை தண்டனை அப்படின்னா, பிரிவு 125 குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த நான் சொன்னேன்ல பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்ட், இந்த ஆக்டின் படி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படும், இல்லைனா அபராதம் கொடுக்கப்படும், இல்லைனா ரெண்டும் சேர்த்து கொடுப்பாங்க. பிரிவு 188 தேர்தல் விதிமுறையை மீறுதல் 1 மாதம் வரை சிறை அல்லது 6 மாதம் வரை சிறை என்பது கொடுக்கலாம். சமய வழிபாட்டு தலங்களை தவறாக பயன்படுத்தும் சட்டம் 1988 இதன்படி பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே ராஜ்மோகன் பண்ணியிருக்கிறார். அப்படின்றப்போ 8.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு என்பது ராஜ்மோகனுக்கு இருக்கு. இப்படி ஒரு விஷயம், ஒரு சாதாரண விஷயம், மதத்தை வைத்தோ அல்லது மத வழிபாட்டு தலத்தை வைத்தோ பிரச்சாரத்தை பண்ணக்கூடாது என்ற அடிப்படை விஷயம்
ஒரு வேட்பாளருக்கு எப்படி தெரியாமல் போச்சு? இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாத இந்த வேட்பாளர் எப்படி அந்த தொகுதி மக்களுக்காக உழைக்க முடியும்? அரசியலுக்கு புதிதாக வந்தது தப்பு இல்லை, அதை கற்றுக்கொள்ளணும், அதில் உள்ள விஷயங்களை நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிறணும். ஆனால் சாதாரண அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் ஒரு வேட்பாளர் வாய்ச்சவுடால் மட்டும் விடுவதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? வாய்ச்சவுடாலாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே வாப்போன்னு பேசுவார், உதயநிதியெல்லாம் வாப்போ அப்படின்னு தான் பேசுவார். ஒருமையில் பேசக்கூடிய வீடியோக்கள் தான் இவருடைய வீடியோக்கள் நிறைய இருப்பதை பார்க்க முடியுது. அப்போ இந்த கேஸே இவருடைய அரசியல் வாழ்வுக்கு கடைசி வரைக்கும் இவர் அரசியல் இருக்காரோ இல்லை விஜய் மாதிரி பாதியிலே கட்டாகி நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போவாரோ, அதே மாதிரி இவர் நான் பட்டிமன்ற பேச்சாளராக போவேன் அப்படின்னு சொல்லி போகிறாரோ தெரியாது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையோடைய இறுதி வரைக்கும் இந்த கேஸ் இவரை துரத்துக்கிட்டே இருக்கும். இந்த கேஸில் அவரால் தப்பிக்கவே முடியாது. இது ஒரு கேஸ் மட்டும் இல்லை, இதில் இன்னொரு கேஸ் இருக்குது. ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா, ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஏழையின் மகன், மோடி மாதிரி ஏழை தாயின் மகன் அப்படின்ற மாதிரி நான் அங்கேயே படுத்துக்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து படுத்துக்கிறேன், நான் சாதாரண ஒரு ஆள், இனி நீங்கள் வந்து சாமானியனை பாருங்கள், விஜய் மாதிரி ஒரு ஆள் ஒரு சாமானியனை எழும்பூர் தொகுதியில் நிப்பாட்டினதுனால தான் இன்னைக்கு இளைஞர்களாக பார்த்து எல்லா கட்சி வேட்பாளர் நிறுத்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இந்த ராஜ்மோகன் இவர் வந்து பிரச்சாரம் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி தாவேக்கா நிர்வாகி இவருக்கு 500 ரூபா நோட்டை அபிஷேகம் பண்ணுறாங்க. பண அபிஷேகம், இந்த பால் அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு பண அபிஷேகம். இப்படி பண்ண உடனேயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாஞ்சிநாதன் என்பவர் சமூக ஆர்வலர் போயிட்டு அந்த ஆர்ஓ ஆஃபீஸர், எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். இது 1 லட்ச ரூபா வரைக்கும் இந்த பணம் இருக்கும், எப்படி ஒரு பண மழையெல்லாம் எப்படி பணம் அபிஷேகம் பண்ணலாம், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. இன்றைக்கி அந்த வழக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பண மழை பொழிந்த அந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தா அந்த ஏரியாவில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரியான புஷ்பா அவருடைய பேத்தியான். கஞ்சா வியாபாரியுடைய பேத்தி அவங்க பணமழை கொடுத்து அந்த பண அபிஷேகத்தை அவர் வாங்கியிருக்கிறார். எப்படி ஏழ்மையான எளிமையான ஏழை வீட்டு வேட்பாளருடைய அந்த நிலைமையை பாருங்கள். இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு இவர் 2 நாளைக்கு முன்னாடி எழும்பூரில் மீட்டிங்கை போட்டு பேசுகிறார். என்ன பேசுகிறாரு தெரியுமா? மாமூல் வாங்குறாங்க, ஒரு சின்ன வியாபாரிகிட்ட கூட இவ்வளோ மாமூல் வாங்குவீங்களாடா, 2 இட்லியை தவிர உங்களால் எப்படா சாப்பிட முடியும், நான் வந்துட்டேன்னா மாமூலே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இப்போ மாமூல் வாங்குறதுக்கு எதிராக பேசிய ராஜ்மோகன் பண அபிஷேகத்தை எப்படி வாங்கினாரு? இது லஞ்சம் இல்லையா? பணப்புழக்கம் என்பது வேட்பாளர் தரப்புலேருந்து போகக்கூடாது, அங்கிட்டிருந்து வரக்கூடாது அப்படின்றது தெரியுமா தெரியாதா? அப்போது நான் போகும்போது அன்பின் அடிப்படையில் அந்த பண மழையை பொழியிறாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தணுமா இல்லையா வேட்பாளர்? யாராவது இப்படி பணமழையை பொழிஞ்சு பார்த்துருக்கோமாங்க? பணத்தை மாலையாக போடுவதை பார்த்துருக்கோம், நிறைய இடங்கள் அதை பார்த்துருக்கோம். யாராவது பண அபிஷேகம் பண்ணி பார்த்துருக்கோமா? இப்போ தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய ஆளாக காட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இன்றைக்கி அதுவே எவ்வளோ பெரிய சிக்கலாக மாறி இருக்கு பாருங்கள். ஒரு பக்கம் கோயிலுக்குள்ளே போயிட்டு அத்துமீறி நுழைஞ்சு அணுக்குள்ளே உட்காந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கி வழக்கு, இன்னொரு பக்கம் பணம் அபிஷேகம் பண்ண வச்சு அந்த பணமும் இவர் கணக்கில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழக்கு. எப்படிப்பட்ட நபரை தான் தாவேக்காவுடைய வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாரு இந்த விஜய்? மக்கள் போராட்டத்தை சந்தித்து ஒரு வழக்கு வாங்கியிருக்கேன், இல்லை மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணி முற்றுகையிட்டு ஒரு வழக்கு வாங்கியிருக்கேன், இல்லை மக்களின் சார்பாக நின்று பேசியதற்காக ஒரு வழக்கு வாங்கியிருக்கேன். இப்படி வழக்கு வாங்கினா அவங்கள வந்துட்டு மக்கள் அங்கீகரிப்பாங்க, தமிழன் பிரச்சனை அந்த வகை. ஆனால் ராஜ்மோகனை பாருங்களேன், எதுக்குன்னே தெரியாமல் சம்பந்தமே இல்லாத வழக்கெல்லாம் அதிக பிரசங்கித்தனம் சொல்லுவாங்கள்ல, அப்படி அதிக பிரசங்கித்தனம் பண்ணி வழக்குகளை வாங்கியிருக்கிறார். இதில் யார் நல்ல வேட்பாளர் அப்படின்றத எழும்பூர் தொகுதி மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் ஒரு விஷயம், ராஜ்மோகன் வெற்றி பெற்றால் அவருடைய பதவி என்பது பறிக்கப்படும், அவருக்கு சிறை தண்டனை என்பது நிச்சயம் அப்படின்றதான் இந்த வழக்குடைய பிரிவுகள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. தூய சக்தி சொல்லக்கூடிய விஜய் இந்த தூய சக்தி ராஜ்மோகன் செஞ்ச இந்த விஷயத்திற்கு வாய் திறப்பாரா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.